ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டோம். அதாவது ஃபேஸ் வந்து ட்ரையா இருக்கும். ஃபேஸ்ல வந்து பேக் போட்டுட்டு நம்ம மேக்கப் போடுறப்ப ஃபேஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். அதனால நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்தது டோனர் யூஸ் பண்றோம். ஸோ டோனர் எதுக்காக அப்படின்னா ஃபேஸ்ல வந்து போர்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கும் ஸ்கின் டைட்டன் ஆகிறதுக்காகவும் தான். ஸோ இப்போ நம்ம போடுறது வந்து ஒரு நார்மல் பிரைடல் லுக் தான். நார்மல் பிரைடல் லுக் தான் யூஸ் பண்றோம். அதுக்கான ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஜெல் மாய்ஸ்சரைசர். ஓகேவா? இது வந்து ஜெல் டைப்ல இருக்கும். பொதுவாக மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் ஜெல் டைப்ல வாங்குங்க, க்ரீம் டைப்ல வாங்காதீங்க. ஜெல் டைப்ல வாங்கினா ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாம நல்லாவும் இருக்கும். ஸ்கின் சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும். அதுக்காக தான் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றோம். எதுக்காக யூஸ் பண்ணா ஸ்கின் சாஃப்ட் ஆகுதுக்காக தான். நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னுக்கு வேணும்னா நார்மலா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எதுவுமே யூஸ் பண்றது என் ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும், ஒரு SPF வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகும். சில மாய்ஸ்சரைசர் க்ளோவாவும் ஆகும். அது வந்து நம்ம வாங்குற குவாலிட்டிஸ் ரேட் பொறுத்து இருக்கு, பிராண்டட் பொறுத்து இருக்கு. அது நல்லா க்ளோவா, அதெல்லாம் ரேட் அதிகம், அதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் யூஸ். ஸோ ப்ரைமர் எதுக்காக முக்கியமா யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து மேக்கப்போட பேஸ் அதுதான். ஓகேவா? நீங்க ப்ரைமர் போட்டாதான் உங்களோட மேக்கப்போட பேஸ் அடித்தளம் மாதிரி. அப்பதான் மேக்கப் வந்து நிற்கும். ஸோ இது வந்து சுகர்ல இருக்கக்கூடிய ப்ரைமர் வந்து யூஸ் பண்றேன். ஸோ ப்ரைமருமே நல்லா வந்து ஜெல் டைப்ல எடுத்துக்கோங்க. எல்லா எழுதி போடுவோம், எல்லா பிராண்டுமே. அப்பதான் நீங்க வாங்க முடியும். எல்லாமே எழுதி போட்டுருவோம். அடுத்தது வந்து கன்சிலர் யூஸ் பண்ண போறோம். இது வந்து நயக்காவோட கன்சிலர் பேலட். இதெல்லாம் வந்து கன்சிலர், இதெல்லாம் வந்து கலர் கரெக்டர். கன்ஃபியூஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கலர் கரெக்டர் அப்படின்றது நம்மளோட டார்க் சர்க்கிள் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, இதை ஹைட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. கன்சிலர்ன்றது அவங்க டோனுக்கே நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஸ்கின்ல இருக்கு அப்படின்னா கண்ணு கீழே வந்து கருவளையம் தெரியுது, கருப்பு இருக்குது, இந்த பிம்பிள்ஸ் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் இங்க டார்க் ஸ்பாட் தெரியுது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஹைட் பண்ண போறோம் கன்சிலர் போட்டு, அதாவது கலர் கரெக்டர் வச்சு. ஓகேவா? ஸோ ஆரஞ்சு கலர் கரெக்டர் தான் யூஸ் பண்றேன். மேல போடுறோம். கன்சிலரே போட்டுக்கலாம். அதுக்கு ரொம்ப ஆரஞ்சு நிறையாவும் போடக்கூடாது. கலர் கரெக்டர் போட்டும் பிளெண்டிங் நல்லா பண்ணணும். பிரஷாலையும் பண்ணலாம், கையாலையும் பண்ணலாம், பிளெண்டராலையும் பண்ணலாம். நான் பொதுவாக கலர் கரெக்டர் வரைக்கும் எல்லாமே நான் கையால தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிளெண்டிங் நல்லா வரும் அப்படின்றதால. நம்ம கையில இருக்கக்கூடிய ஹீட்டாலே அது நல்லா பிளெண்ட் ஆகும். நார்மல் லுக் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ HD வாட்டர் ப்ரூஃப் வந்து ரேட்டும் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் அந்த மாதிரி ரேட் அதிகம், நம்ம அதுக்கேற்ற அமௌண்ட் தான் நம்ம வாங்குவோம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். சில பேர் வந்து ஃபங்க்ஷனே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்க மாதிரி பிளானே இருக்கும். அப்ப அதனால எதுக்கு HD 8 hours எல்லாம் ஒன்றும் பண்ண போறதில்ல, வாட்டர் ப்ரூஃப். அதனால நார்மலே இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்றவங்க அதனால தான் நார்மல் அதிகமா எடுக்குது. வெட்டிங்க்கு கால முகூர்த்தம் நிறைய பேர் நார்மல் கேட்பாங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட நார்மல் போதும் அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப ரிசப்ஷனு இல்லை என்னோட என்கேஜ்மெண்ட்டே ரொம்ப கிராண்டா நடக்குது, என்னோட வெட்டிங் வந்து வெளியில இருக்கு, அதனால எனக்கு ஸ்வெட் ஆகக்கூடாது அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் செலிபிரிட்டி லுக் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபார்எவரோட ஃபவுண்டேஷன். இன்னொட்டு ஒன்று எடுங்க. இது வந்து ஃபார்எவரோட ஃபவுண்டேஷன். அதாவது என்ன அப்படின்னா வந்து இது வந்து மீடியம், அதாவது இங்க பாருங்க, இது வந்து மீடியம் டோனு, இது ஃபேரு, இது வந்து டார்க். ஓகேவா? ஸோ 3 ஷேட் வாங்கணுமானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு டார்க்கு ஒரு ஃபேர் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த டார்க்கு இந்த ஃபேர் வச்சுட்டே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அது நான் தனி கிளாஸ், ப்ராடக்ட் நாலேஜ்னு ஒரு கிளாஸ் எழுது. இவ வந்து ஃபேரும் கிடையாது, அதே சேம் டைம் வந்து இவ டார்க்கும் கிடையாது. தெரியுதா? ஃபேரும் கிடையாது, டார்க்கும் கிடையாது. ஓகே. இப்போ வந்து இவங்க வந்து ஒரு கரெக்டான டோன்ல, அதாவது ஒரு பேலட்ல போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இது வந்து கரெக்டா அவங்க டோனோட மிக்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு டவுட்டா இருந்தா போட்டுட்டு இப்படி பிளெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிளெண்டிங் வந்து ரொம்ப 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 முக்கியம் மேக்கப்ல பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ பிளெண்டிங் நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ மேக்கப் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங்கா தெரியும். அதாவது நல்லா க்ளோவா இருக்கும். பிளெண்டிங்கை விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கங்க திட்டா பேட்சியா ப்ராடக்ட் வெளியில வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம யூஸ் பண்றது எல்லாமே குவாலிட்டியான பிரஷ் தான். இது பிரஷ் வந்து நார்மல் மேக்கப் இருந்தாலும் குவாலிட்டியா வாங்கிக்கோங்க, அப்பதான் பிளெண்ட் பண்ண முடியும். நல்லா சாஃப்டா, இது வந்து சாஃப்டா இருக்கும். இப்ப வந்து இது வந்து லூஸ் பவுடர், அதாவது செட்டிங் பவுடர். ஓகேவா? இப்ப நம்ம போடுறோம். இல்ல இது நார்மல் பவுடர் இல்ல.
இது வந்து செட்டிங் பவுடர், லூஸ் பவுடர். இதுவும் பிராண்டட் தான். நார்மல் மேக்கப்பா இருந்தாலும் பிராண்டடா தான் யூஸ் பண்ணி ஆகணும். எப்பயுமே இந்த சாரியை மேட்ச் பண்ணி தான் நம்ம கலர் பண்ண போறோம். ஓகேவா? பட் வந்து இந்த சாரி வந்து இந்த பீச் கலர்ல நம்ம ஃபுல்லா போட்டோம்னா பீச் கலர் வந்து அடிக்கும். எப்பயுமே ஐ பேஸ்ல ஏதாவது ஒரு கலர் போடணும். ஸோ நியூடா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி ஒரு கலர் எப்பயுமே எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரௌன் ஷேட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளம்புறேன். மேட்ச் பண்ண போறோம். லைட்டா இதை பாருங்க, இந்த ஷேடு மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப மேல கலர் தானே கொடுக்க போறோம். இது 2 ஷேடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஷேட் மட்டும், பிங்க் இந்த ஷேடு, அந்த சாரி கரெக்டா மேட்ச் பண்ணியாச்சா? ஸோ இந்த சாரிக்கு மேட்ச் பண்ணி போடுறோம், வந்து கொடுக்க போறோம். ஸோ இந்த ஷிம்மர் வந்து அவளுக்கு மேல ஹைலைட் பண்றதுக்கு கொடுக்குறோம். நம்ம காப்பரு ஷிம்மரு. எப்பயுமே ஐப்ரோ போடணும் ஆர்ட்ஸ்ல இருந்தா போகணும். ஓகேவா? ஸோ டேரக்டா ஸ்டார்ட்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது. ஆர்ட்ஸ்ல இருந்து போட்டு எக்ஸ்ட்ரா இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இது 2 லைனையுமே கரெக்ட் பண்ணி இங்க கொண்டு வரணும். டெய்ல் மாதிரி வரணும் அழகா வளைஞ்சி. ஆமா, இது பவுடர் டைப்ல இருக்கும். சில பிரைட் வந்து ஐப்ரோ திக்கா கேட்பாங்க. இப்ப என்கிட்ட வந்து அவங்களுக்கு நான் திக்கா போட்டுருவேன். இந்த நேச்சுரல் மேக்கப் லுக் எல்லாம் கேட்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் ஐப்ரோ வந்து ரொம்ப திக்கா போட்டுறக்கூடாது. நீங்களே பாருங்க, உங்க ஃபேஸ்க்கு ஐப்ரோ டார்க்கா போட்ட நம்ம மூஞ்சி வித்தியாசமா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து லைட் ஒரு லைனர் போட்டுக்கோங்க. வந்து கொஞ்சம் தின் லைனா போட்டு, அதுக்கப்புறம் பிரைடு வேணா ஆசைப்படுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. லிப்ஸ்டிக் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக். ஓகேவா? ஸோ எப்படின்னா நல்லா கொஞ்சம் ஸ்டே இருக்கும் ஓரளவுக்கு. லிப்ஸ்டிக்லாம் வந்து இந்த இதில் எடுத்து போடக்கூடாது. ஓகேவா? அதாவது இதுல தான் இருக்கே, இதுல வச்சு தடவுன்னா நிறைய ப்ராடக்ட் ஹெவியா வந்துடும். அதுக்கப்புறம் கலைக்க முடியாது, அவ்வளோ ப்ராடக்ட் ஹெவியா இருக்கும். ஓகே, ப்ரஷ்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க வந்து இப்போ உங்களோட லிப்ஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க லிப்ஸ்ல ப்ரஷ்ஷால தான் எடுத்து பண்ணணுமே. லிக்விடா இருக்கிறது தான் எப்பயுமே பெஸ்ட். மேல பாரு. எப்பவுமே கண்ணுக்கு கீழே போடுங்க. ஓகே. என்ன மாதிரி சில பேர் கண்ணுல இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா காய்ச்சல் இதெல்லாம் அலையாது. அழுதாலும் என்ன பண்ணாலும் அலையாது, பயப்பட வேணாம். மேல பாரு. அதே மீறி ஸ்மஜ் ஆகுது அப்படின்னா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோ. அது வந்து எப்படின்னா இப்போ இவங்க சொன்ன இந்த கான்டோர் ப்ரஷ்லாம் அதுக்குன்னு ஒரு புது டெக்னிக் இருக்கு. அது எங்கெங்க யூஸ் பண்ணணும், யாருக்கு யூஸ் பண்ணணும், யாருக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து டெக்னிக்கா இருக்கு. கண்ண முடிக்கிட்டோம். பிக்சர் அடிக்கும் போது எப்பயுமே கொஞ்சம் தூரமா தான் அடிக்கணும். டேரக்டா ஃபேஸ்ல போய் இப்படி போய் ஊத்தக்கூடாது. ஓகேவா? கண்ணை மூட சொல்லி ஐ க்ளோஸ் பண்ணிட்டு தான் அடிக்கணும். பிக்சர் அடிச்ச உடனே கொஞ்ச நேரம் ஆகும் அந்த ஈரம் காயறதுக்கு, செட் ஆகுது. ஓகேவா? அதுக்கு தான் அந்த ஃபேன் இருந்துச்சுன்னா நீங்க ஃபேஸ்ல இப்படி காமிச்சிட்டு இது பண்ணிக்கலாம். இருக்குல்ல, இதோட வச்சுட்டு கரெக்டா ஒரு சுத்திட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஹேர் பின் கூட நீ இந்த ஒரு பின் சொரியணும். ஓகேவா? டைட்டா இருக்கடா, அழகா இருக்க. நீங்க மட்டும் எடுங்க போங்க.